தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் கூட, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதும் கூட, நாம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிறோமா, இருதயத்திலிருந்து தேவனை துதிக்கிறோமா, இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். தங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஏதோ உதட்டளவிலே தேவனை நோக்கி கூப்பிடாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, தேவனை வெறுத்து விலகாதபடிக்கு, தங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்ற உடனே தேவனை வெறுத்து விலகி போகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர். தாங்கள் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி தேவனை விட்டு விலகி போகிற கூட்டம் உண்டு. இன்றைக்கு அப்படியா இராதபடிக்கு, தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு, தேவனை வெறுத்து விலகாதபடிக்கு இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவனை அண்டிக் கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் நாம் தேவனை நம்பி, தேவனை பற்றி கொண்டு முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் தேவனை நோக்கி கூப்பிடவும் ஆராதிக்கிற ஒரு இருதயமும் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. உண்மையான ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, உண்மையான ஒரு ஜெபம் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்டாகட்டும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. உம்மை வெறுத்து விலகாதபடிக்கு, பாடுகள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, ஆண்டவரே துன்பங்கள் ஏற்படும் பொழுது ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே விலகி போகாதபடிக்கு, தேவனை வெறுத்து விடாதபடிக்கு, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லி ஆண்டவரே தேவனை பிடித்து கொள்கிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்க தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.